எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று வந்து துபாய் ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. யார்? ஈரான். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து இஸ்ரேலோட பிஎம் அவங்க நெதன்யாகு வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அவர் இறந்து போயிட்டாங்க, அதாவது ஈரான் அடித்ததில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. ஸோ அந்த வீடியோவில் ஒரு சில ரூமர்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ ஈரானோட மிக முக்கியமான ஒரு தலைவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட உச்சபட்ச தலைவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பையன் வந்து அலி கமோனிங்கிறவங்க ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து முஸ்தபா கமோனிங்கிறவங்க இப்போ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ பொதுவாக அங்கே உள்ள மக்களால், அங்கே உள்ள மிக முக்கியமான அமைச்சர்களால் வந்து அவர் தேர்ந்தெடுத்தாங்க. அது அங்கே உள்ள மக்களும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணதில் வந்து அவருக்கு வந்து ஒரு சில காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுறாங்க. ஒரு சிலவங்க வந்து அவர் இறந்தே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இல்லை, அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கார். அவருக்கு வந்து சிறு சிறு காயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் ரஷ்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதான் அங்கே வந்து போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஒரு சில குளறுபடிகள்னால வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்து இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஸோ நம்ம அதை வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக இதில் வந்து இப்போ ஈரானை வந்து அதாவது துபாயோட ஏர்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த துபாயோட ஏர்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஏர்போர்ட்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து லட்சக்கணக்கான டூரிஸ்ட் வந்து இறங்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் தான். நிறைய பேர் வந்து பணக்காரர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே வந்து இடம் வாங்கி போடுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மிக முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர் அதிகமாக வந்து அங்கே வர்றவங்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ மற்ற கண்ட்ரிகள்லேருந்து வரக்கூடியவங்க தான் இங்கே வந்து இறங்குவாங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்த வந்து இப்போ வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு தான் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க. யார்? பாகிஸ்தானை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு அட்டாக் வந்து ஈரான் வந்து பண்ணியிருக்காங்க. ஈரான் பண்ணதில் அந்த ஏர்போர்ட்டு, அந்த ரன்வே ஃபுல்லாக டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால் வந்து அங்கே யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து அங்கே வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ரன்வே ஃபுல்லாக வந்து டேமேஜாக இருக்குது. அங்கே இருக்கிற கட்டடம் ஆல்ரெடி நம்ம இந்தியாவை சேர்ந்த நிறையா தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா அந்த துபாயில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள கவர்மெண்ட்டும் வந்து சொல்லிட்டாங்க, இப்போ யாரும் எந்த விதமான ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுறாங்க. நான் ஒரு சில இந்தியர்கள் வந்து திரும்பி அவங்க நாடுகளுக்கு வந்துட்டாங்க. ஒரு சிலவர்கள் வந்து இன்னும் வந்து நாடுகள் திரும்ப முடியாமல், அதாவது இந்தியா திரும்ப முடியாமல் அங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க, தொழிலாளர்கள். அவங்களுக்கு வந்து அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஈரானோட அட்டாக் வந்து ஃபுல்லாக வந்து அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற முக்கியமான ஒரு எண்ணெய் கிணறையும் வந்து நேற்று வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். ஸோ அதில் வந்து மிகப்பெரிய ஒரு தீ விளம்புகள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அடுத்து வந்து சவுதியவும் வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாரும் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து அந்த சவுதி, யுஏஇ, இந்த துபாய் 2 நாடுகளும் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு அதிகமான சேதம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ துபாய் வந்து பார்த்திங்கன்னா 7-8 வருடங்கள் வந்து பின்னோக்கி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டிடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கட்டிடங்கள்னு சொல்லலாம். புர்ஜ் கலிஃபா இந்த மாதிரி மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கட்டிடங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இஸ்ரேல் எடுத்துக்கினா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஆனால் ஒரு சில அங்கே உள்ள பிக்சர்கள்லாம் வந்து அதிகமாக வெளியில் வராது. ஸோ அங்கேயும் வந்து இப்போ அதிகமான டேமேஜ்கள் அதிகமாக நேற்றும் வந்து இஸ்ரேலும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஈரானும் வந்து அவங்களுக்கு பதிலுக்கு வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 2 சைடுமே வந்து பொதுவாக வந்து அவங்களோட அட்டாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல அமெரிக்காவும் வந்து இப்போ ஈரான் மேலே வந்து அவங்களோட அட்டாக் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாயோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நேற்று வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து இவங்க யார்? நெதன்யாகு வந்து இஸ்ரேலோட பிஎம் வந்து இறந்து போயிட்டாங்க, அதாவது ஈரான் அடித்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2-3 நாளாக வந்து அவர் எந்த விதமான ஒரு மீடியாக்களையும் வந்து அப்பியரன்ஸ் ஆகாமல் இருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரியும், ஸோ நான் வந்து இருக்கிறேன், அவங்க கையில் வந்து ஒரு 6 விரல் இருக்கும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லை, இதில் அவருக்கு கையில் வந்து 6 விரல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த வீடியோவில் வந்து அவருக்கு வந்து 6 விரல் இருக்குது, இது ஒரு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தில் வந்து அதிகமாக வந்து பேசியிருந்தாங்க.
ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் அவர் வந்து காமிக்கிறாரு, கையில் எனக்கு 6 விரல் இல்லை பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து காஃபி குடிக்கிற மாதிரி வந்து பக்கத்தில் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதில் பார்க்கும்போது என்னன்னாக்கா, இப்போ இருக்கிற ஏஜ் உலகத்தில் வந்து கண்டிப்பாக எது வேணாலும் சாத்தியமாகலாம். யார் வேணாலும் இப்போ இருக்கிற மாதிரியே ஒருத்தர் இருக்கிற மாதிரியே வந்து அவங்கள காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அவர் வெளியில் வந்தால் தான் வந்து எதாக இருந்தாலும் உண்மையாக தெரியும். பர்டிகுலராக வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேர் சோசியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அதில் ஒரு சிலவங்க வந்து ஏஐங்கிறாங்க, இல்லை ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை இது ஏஐ கிடையாது, இவர் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அங்கிட்டும் இங்கிட்டும் 2 சைடும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவர் நேராக வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது உண்மையை வந்து அவர் இருக்காரா இல்லை இறந்துட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்கா, இப்போ ஈரானோட மிக முக்கியமான ஒரு தலைவர், அதாவது உச்சபட்ச தலைவர்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அமெரிக்கா அதாவது இஸ்ரேல் அடித்ததில் வந்து இறந்து போயிட்டார். ஸோ அவருக்கு அப்புறம் வந்து இன்னொருத்தர் வரணும் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனுக்கு வரணும். ஸோ அப்படி வரும்போது அவரோட ஒரு பையன் அலி கமோனிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட் இருந்தாங்க. அடுத்து வந்து முஸ்தபா கமேனிங்கிறவங்க வந்து அடுத்த வந்து 54 53 வயசு அவருக்கு. ஸோ அவர் வந்து மறுபடியும் வந்து பொறுப்பேற்றார் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான போர் பண்ண ஆரம்பித்தாங்க. யார்? ஈரான் வந்து அதிகமாக அடிக்க ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அவரோட ஆக்ரோஷமான ஒரு செயல்முறைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க வந்து அமெரிக்கா வந்து அவங்களோட மிக முக்கியமான ஒரு ஐஸ்லாண்டை வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த ஐஸ்லாண்டில் பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் கிணறுகள் வந்து அங்கே தான் ஒரு 70 to 80% வந்து எண்ணெய்களை வந்து சேமித்து வைக்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க, எண்ணெய் வயல்கள். ஸோ அந்த வயல்களில் ஃபுல்லாக வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க யாரா? அமெரிக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க யார்? ஈரானை வந்து கடுப்பாயிட்டு மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? இஸ்ரேல் அடிக்க ஆரம்பித்தாங்க, அதுக்கப்புறம் ஈரான் அடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி பல அங்கே வந்து அதுக்கப்புறம் ஈராக்கில் உள்ள அவங்களோட அமெரிக்காவோட பேஸை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே உள்ள எம்பசி அடித்தாங்க. அங்கே உள்ள 60 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள ஒரு விமானத்தையும் வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. யார்? ஈரான் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது நேற்று வந்து ஈரானில் வந்து மறுபடியும் வந்து அமெரிக்கா ஒரு அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த அட்டாக்கில் வந்து இந்த முஸ்தபா கமேனிங்கிறவங்க வந்து இதில் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னன்னாக்கா, இல்லை அவர் இறந்துட்டார், ஸோ அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில நியூஸ்லாம் வருது. பட் ஆனால் அவர் வந்து இன்ன வரை இறக்கலை, அவர் வந்து சிறு காயங்கள்னால வந்து தப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. ஆனால் கண்டினியூவாக அவரோட போஸ்டிங்கில் அவர் இருந்துக்கிட்டு இருக்காராம். ஆனாலும் மேபி அவர் போகிறதுக்கு இங்கே ரஷ்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான, ஏன்னா இங்கே இருக்கிற முக்கியமான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து டேமேஜ் ஆகிருக்காங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே ஆல்ரெடி வந்து ஸ்கூல்லேயே வந்து அட்டாக் பண்ணாங்க. பட் ஹாஸ்பிட்டலையும் விட்டு வாங்கன்னு தெரியாது. அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வந்து இப்போ அங்கே வந்து அதிகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பர்டிகுலராக வந்து இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த போர் நிற்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிமாண்ட் வைக்கிறாங்க, அவங்களோட சைடு வந்து டிமாண்டை வந்து அதிகமாக வைக்கிறாங்க. அதனால் இந்த டிமாண்டை நாங்கள் ஏற்றுக்கிற முடியாது. ஸோ இந்த போர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஈரான் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, எங்களோட கோரிக்கையை ஏற்று, ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வந்து எங்களுக்கு அதிகமான டேமேஜ் ஏற்பட்டுருச்சு, எங்களோட பாதிப்புகள் அதிகமாக இருக்குது, எங்களோட மக்கள் வந்து இறந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து போரை நிப்பாட்டணும்னா நிப்பாட்ட முடியாது. இங்கே சேதமடைஞ்சதுக்கு வந்து அதுக்குண்டான ஒரு பொருளையோ காசோ கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போர் நிப்பாட்ட முடியும். எங்களோட சேதத்தை வந்து நீங்கள் சரி கட்டணும். சரி கட்டாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போர் நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி வந்து ஈரான் சைடு வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து கண்டிப்பாக இதில் வந்து அவங்களும் விட மாட்டாங்க, இவங்களும் விட மாட்டாங்க. 2 பேரும் வந்து இது மிகப்பெரிய ஒரு போராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, மற்ற நாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணெய்களாக இருக்கட்டும், அதாவது எரிபொருள்கள் எல்லாமே வந்து மற்ற நாடுகளில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிரொலி ஏற்படுத்திட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நிறையா நியூஸ் எல்லாம் வந்து மற்ற நாடுகளில் வந்து அவங்களோட சேமிப்பு கடன்களில் உள்ள எண்ணெய்கள் எல்லாம் மறுபடியும் வந்து ரீயூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னைக்கு துபாயில் வந்து அட்டாக் பண்ணது. துபாயோட ஏர்போர்ட்டே வந்து இப்போ அதிகமாக ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கான். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து ஹை கிளாஸ் ஏர்போர்ட் அப்படிம்பாங்க துபாய் ஏர்போர்ட். ஸோ அப்படிப்பட்ட ஏர்போர்ட்டே வந்து இப்போ வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. அங்கே வந்து யாரும் போக முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்டு டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிற வேலைகள் செய்கிறதுக்கே இன்னும் 2-3 வருடங்கள் வந்து அந்தளவுக்கு அங்கே டேமேஜ் இருக்கிற இடத்தெல்லாம் வந்து சரி செய்கிறது வேணுமா.
ஏன்னா இங்கே ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே வந்து 7-8 வருடங்கள் பின்னோக்கி போயிடுச்சான். 10 வருடங்களுக்கு மேலே வந்து பின்னோக்கி போன மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மிகப்பெரிய கட்டிடங்கள் எல்லாம். ஏன்னா கட்டிடங்களுக்கும் பேர் போனதே அதிகமான ரொம்ப உயரத்தில் உள்ள கட்டிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அங்கே வந்து இப்போ நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருந்தோம். ஏன்னா இப்போ அடுத்து வந்து இவங்க முஸ்தபா கம்பெனிங்கிறவங்க வந்து அவங்களோட சிகிச்சைக்காண்டி மேல் சிகிச்சைக்காண்டி மேபி துபாய் அதாவது ரஷ்யா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே நெதன்யாகு வந்து உசுரோட இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது வந்து அவரோட வீடியோ வந்து வெளியாகிருக்கு. பட் ஆனால் அவர் நேராக வந்தால் தான் வந்து யாராக வந்தாலும் ஒத்துக்குருவாங்களோ போல். ஸோ மேபி இதுதான் இன்றைக்கி ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அந்த 3 நாடுகளுக்கு வந்து போர் போயிட்டு இருக்குது. வாங்க அடுத்த வீடியோவில் வைப்போம். நாங்கள் ஆனந்த் பாலா. வணக்கம்.